போன வீடியோனுடைய தொடர்ச்சி. இதில் சோழவரம் ஜார்ஜ் தான் பேசுகிறேன். அந்த காலை உணவு திட்டத்தை பற்றி தொடர்ச்சி. இல்லை என்னுடைய நோட்டில் காமிச்சிருப்போம் ஒரு பக்கத்தை. ஃபஸ்ட்டு அந்த பக்கத்தில் என்னென்ன எழுதியிருப்பேன். வித் எஃபெக்ட் ஃப்ரம் WEFன்னு போட்டிருப்பேன். கீழே வந்து 21/2/2016 போட்டிருப்பேன். அப்புறம் MLAன்னு போட்டிருப்பேன். கீழே அண்டர்லைன் பண்ணி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ போட்டு 2016 போட்டிருப்பேன். போட்டு அது கீழே நான் முதலமைச்சரானால் அப்படின்னு போட்டு தான் இந்த திட்டங்களெல்லாம் கொடுக்குறேன். என்ன திட்டங்கள்? நான் முதலமைச்சரானால் முதல்ல நடமாடும் பெண்கள் கழிப்பறைன்னு ஒன்று கொடுக்குறேன். ரெண்டாவது வீல் சக்கரம் வைத்த சைக்கிள் குழந்தைங்களுக்கு, சின்ன 2-3 சைக்கிள். அது மூணாவது திட்டமே காலை உணவு. அதில் வந்து கேக்கு பிஸ்கெட்ஸ்ன்னு போட்டிருப்பேன். ஏன்னா இட்லி தோசை சொல்கிறதுக்கு லேட் ஆகும். ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக பிஸ்கெட்டு அதை வச்சு கேக்கு பிஸ்கெட் வச்சு தொடங்குறேன். எங்கள் ஸ்கூலில் கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் தொடங்குறேன். எங்கள் சோழவரம் பெரிய காலனியில் நான் இருக்கிற பகுதியில் நான் எங்கே இருக்கிறேன்னா அங்கே இதை தொடங்கினப்போ ஃபஸ்ட்டு நாள் அலோவ் பண்ணாங்க டீச்சர்ஸ். 2வது நாள் அலோவ் பண்ணாங்க. 3வது நாள், அதாவது 2 நாளுக்கு அப்புறமா உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் CEO வானான்ட்டார். என்ன மேடம் இது சாப்பிட்றதுக்கு வாங்க நல்ல எனர்ஜெட்டிக்காக சாப்பிட்டு படிக்க போகுது அப்படின்றது மாதிரி நான் வாதாங்க. இல்லை எங்கள் CEO வானான்ட்டார் அப்படின்னு. அப்போ CEOன்றவர் என்ன ரேங்கில் இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த டைமில் 6-7 வருஷம் முன்னாடி சொல்கிறவங்க, இது 10 வருஷத்துக்கு முன்னால் எழுதுந்து அவங்க மூலிமா இந்த திட்டங்கள் வந்து CEO மூலிமா முதலமைச்சர் காலத்துக்கு போயிருக்கலாம். என்னுடைய அனுமானத்தை தான் நான் சொல்கிறேன். நான் வந்து யாரையும் வந்து அவங்க மனசில் உதிக்கல அப்படிலாம் சொல்கிறேன். எனது கிட்டன் எவிடன்ஸ் இருக்குது. நான் எழுதுனதுடைய 220 திட்டம்னு சொன்னேன். 220 இங்கே 3 மட்டும் தான் பார்க்குறீங்க. மீதியெல்லாம் பின்னால் அப்படியே ஒரு நோட்டே இருக்குது. அதை நான் வெளியிடுறனும் போது என்னுடைய உண்மைத்தன்மை ஆராய்ங்க. அதனால தான் நான் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜயவரில் கனிவான வேண்டுகோள் வேண்டி கேட்குறேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் என்ன எழுதிக்கிறேன், நான் என்ன எழுதுகிறேன், நான் உண்மையாக இந்த திட்டம் இருந்தாலும் ஒரே ஒரு எனக்கு சான்ஸ் மட்டும் கொடுங்க. என்னுடைய வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்டு என்னை கூப்பிடுங்க. நீங்கள் கூப்பிடுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா சஜஷன் பாக்ஸ் எல்லாம் கூட இருக்குதுன்றாங்க. அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால தான் இந்த வீடியோவை போடுறேன். கண்டிப்பாக என்னை நீங்கள் கூப்பிடணும். கூப்பிட்டு இது என்னன்னு, ஏன்னா எனக்கு வந்து நான் யோசித்து நான் எழுதுனேன். என்னுடைய மாணவர்களுக்காக நான் எழுதுனேன். என் பேர் வந்து